ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோ நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வழக்கம் போல் நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ், செக்டாரல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்துட்டு சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். தம்ப்நெயில பார்த்து நான் எந்தெந்த கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐஎக்ஸ், சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ரொம்ப நாள் ஆச்சு இந்த 3 கம்பெனி பற்றியும் பேசி. அதை பற்றி சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, ஷேர் பண்ணுவோம். ஜோதி லேப்ஸ், டிசிஎஸ் போன்ற கம்பெனிஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்திருக்கு. HDFC பேங்க்கில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்திருக்கு. இது எல்லாத்தோடையும் முக்கியமாக நியூஜனோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. இது எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் ஏன் இந்த கம்பெனிஸ்லாம் பிக் பண்ணியிருந்தேன், ஏன் சில கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறேன், இது எல்லாத்தையும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். SBI ஃபண்ட்ஸ் பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க. SBI ஃபண்ட்ஸ் IPO பற்றி கேட்டிருந்தாங்க. நான் அந்த IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதை பற்றியும் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு சின்ன நோட் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ப்ராட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய வைல்ட் ஸ்விங்ஸ்லாம் இல்லை, பட் ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங்காகவே இருந்தது. க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் மாறி மாறி முடிஞ்சு எண்ட் ஆஃப் த டேயில் Nifty 50 ஃப்ளாட்டாக 0.02% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப்பும் ஃப்ளாட்டாக 0.06% க்ரீனில் முடிஞ்சிருக்கு, மைல்ட்லி பாசிட்டிவ். நெக்ஸ்ட் 50 அண்ட் மிட் கேப்பில் கொஞ்சம் ஸ்விங்ஸ் இருந்தது. 0.35 அண்ட் 0.4% ரெஸ்பெக்டிவ்லி ரெட்டில் முடிஞ்சிருக்கு. செக்டாரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டிவைட் வர ஆரம்பிச்சிச்சு. Nifty IT 0.67% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. FMCG அண்ட் கன்சூமர் டியூரபிள்ஸ் எஸ்பெஷலி இன்றைக்கி நல்லா பண்ணியிருந்தது. கன்சூமர் டியூரபிள்ஸ் இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மிங்காகவும் இருந்திருக்கு. 1.48% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. கெமிக்கல்ஸ் இன்றைக்கி 1.41% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஃபார்மா, ஹெல்த் கேர், ஆயில்லாம் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஃபினான்ஷியல்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் அடி தெரியுது, கொஞ்சம் ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. தீமேட்டிக்கில் வழக்கம் போல் நம்ம நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்துலாம். பலத்த அடி 2.4% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. IEX மட்டும்தான் இன்றைக்கி அதில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது என்னங்கிறத பார்ப்போம். க்ரோ, HDFC AMC, நுவாமா, UTA AMC, NAM இந்தியா, MCX, ஏஞ்சல் ஒன் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி மரணடி. இது என்னங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸ் இஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மீ, அ டெக்கேடல் தீம். பல வருடங்களுக்கு ஒரு ரீசனபிளான ரேட்டில் க்ரோ ஆகக்கூடிய ஒரு செக்டார், ஒரு தீமுங்க தான் நான் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் நான் ரெகுலராக SIP பண்ணிட்டுருக்கேன். இதில் SIP பண்ணலாமா, லம்சம் பண்ணலாமாங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு லாங் டேர்ம் விஷனோட நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐ ப்ரிஃபர் இன்வெஸ்டிங் இன் அ ஸ்டாகர்ட் ஃபேஷன். மொத்தமாக பணத்தை போட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேங்கிற ஒரு ஐடியாவில் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணல. இங்கேருந்து டவுன்ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ SIP பண்ணும்போது ஐ கேன் கேப்சர் த டவுன்ஃபால் as well. இங்கேருந்து மேலே போகும்போதும் ஐ வில் பி ஏபிள் டு இன்வெஸ்ட் மணி இன் இட். லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஓவராலாக எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரிட்டர்ன் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்களே தான் டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ்க்கு வரலாம். HDFC பேங்க்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். HDFC பேங்க் அப்பாயிண்ட்ஸ் ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ராஜீவ் குமார் ஆஸ் பார்ட் டைம் சேர்மன். ஏற்கனவே இதுக்கான அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. RBI இப்போ அந்த அப்ரூவலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ராஜீவ் குமார் July 15, 2026 ஆல்ரெடி பார்ட் டைம் சேர்மனாக அவர் பதவி ஏற்றுட்டார். இது ஒரு நல்ல விஷயமா HDFC பேங்க்குக்கு பார்க்கலாமா வேணாமாங்கிறது போக போக தான் தெரியும். எனிவே HDFC பேங்க் பற்றி நேற்றுக்கு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். ப்ரோ, HDFC பேங்க் ஹோல்ட் ஆர் செல்லுங்கிற மாதிரி கேட்டிருந்தார். நோ டெவலப்மெண்ட் ஃபார் பாஸ்ட் 3 monthsன்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால வாட் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்கிறத கேட்டிருந்தார். அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கார். வென் மார்க்கெட் வாஸ் டவுன், HDFC பேங்க் வாஸ் ட்ரேடிங் at 790 rupees and IndusInd Bank at 750 rupees. Now HDFC Bank is at 815 rupees and IndusInd Bank has reached 1000 rupees அப்படிங்கிறத போட்டுட்டு அழுகிற மாதிரி ஒரு எமோஜி போட்டிருக்காரு. இதுக்கு நிஜமாலே எனக்கு ஆனஸ்ட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு தோணலை. பட் HDFC பேங்க் IndusInd பேங்க்கை கம்பேர் பண்ணி இந்த பேங்க்கை வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, இவங்களோட நம்பர்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது, இவங்களோட எக்ஸிக்யூஷன் இன்னும் பெட்டராக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஐ குட் ஹவ் ரெஸ்பாண்டட் டு இட். நீங்கள் வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம வெறும் ஷேர் ப்ரைஸை மட்டும் தான் கொடுக்குறீங்க. HDFC பேங்க் 790, எனக்கு தெரிஞ்சு அது 730, 740 வரைக்கும் வந்துச்சு. என்னோட ஆவரேஜாக கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் HDFC பேங்க் ரன் அப் கொடுக்காததுக்கான காரணம், IndusInd பேங்க் அளவு கொடுக்காததுக்கான காரணம், ரெண்டுத்துலையுமே we are looking at different kinds of play. HDFC பேங்க் கரெக்டட் பிகாஸ் ஆஃப் சென்டிமெண்ட், IndusInd பேங்க் கரெக்டட் பிகாஸ் ஆஃப் அ ஹியூஜ் ஃப்ராட் இஷ்யூ. 1000 ரூபாய் 900 ரூபாயில் நிறைய பேர் வாங்குங்கன்ட்டு இன்ஃப்ளூயன்சஸால் பம்ப் செய்யப்பட்ட ஸ்டாக் 30% கரெக்டாச்சு. ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே பெரிய டவுன்ஃபாலை சந்திச்சு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்தது. இது டேர்ன் அரவுண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினச்சி அரௌண்ட் 700 rupees மேலேயும் கீழேயும் ஷேர்ஸாக வாங்கியிருந்தேன். IndusInd பேங்க்கில் வாங்குறதுக்கான காரணமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். HDFC பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு நான் பார்க்குறேன். ரெண்டும் ஒரே மாதிரி 20-30% ஈக்குவலாக ரிட்டர்ன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. HDFC பேங்க் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், லாஸ்ட் 5 years 10 years டேட்டா எடுத்து சொல்லாதீங்க மறுபடியும், பட் டெஃபினட்டாக காம்பவுண்ட் ஆகும் நான் நம்புகிறேன்.
IndusInd பேங்க்கில் அந்த காம்பவுண்டிங் அவ்வளோ பெருசாக வேலை செய்யாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இட் இஸ் அ டர்ன் அரவுண்ட் ப்ளே. தே ஆர் ரீஸ்ட்ரக்சரிங். ஒன்ஸ் தே ரீஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட்டுக்கு இது ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு இதோட ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா நான் IndusInd பேங்க்கில் இது எக்ஸிட் ஆயிடுவாங்க ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியிருக்கேன். IndusInd பேங்க்கை நான் 20 வருஷம் வச்சுப்பேன், 15 வருஷம் வச்சுப்பேன்ட்டு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். HDFC பேங்க்கே அதை சொல்ல மாட்டேன். பட் HDFC பேங்க்லேயாவது அது பாசிபிளுங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இதை மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். கீழே ஒருத்தர் போட்டிருந்தார், வெறும் ஷேர் ப்ரைஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கம்பெனியை ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நானுமே அதுதான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ பாலாஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3882 நீங்கள் கம்பெனியை அனலைஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஷேர் ப்ரைஸ் மேலே கீழேயும் போகலாம். நாளைக்கு IndusInd பேங்க்கில் மறுபடியும் இஷ்யூ ஆகி ₹700 கீழே வந்துருச்சுன்னா இந்த கம்பேரிசன் கம்ப்ளீட்டாக irrelevant ஆயிரும். நீங்கள் வெறும் ஷேர் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ மைட் நாட் பி ஏபிள் டு சஸ்டெயின் இந்த மார்க்கெட். வாங்கணுமா, ஹோல்ட் பண்ணணுமா, விற்கணுமாங்கிற டிசிஷனே நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட கேட்டு எடுக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட். ஸோ ப்ளீஸ் ஸ்பெண்ட் மோர் டைம் ஸ்டடிங் த மார்க்கெட், ஸ்டடிங் கம்பெனிஸ். இப்போ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட அப்டேட்டுக்கு வரலாம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருச்சு ஃப்ரம் த போர்ட். அவங்க கிறிஸ் ஃபினான்ஷியல் லிமிடெட்னு ஒரு சப்சிடரி பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க. அதில் 99.2% ஸ்டேக்கை ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மீதி இருக்கிற அந்த 0.08% ஸ்டேக்கை அக்வயர் பண்ணிட்டாங்க. 100% இவங்ககிட்ட இப்போ இருக்குது. இட்ஸ் அ ஹோலி ஓன் சப்சிடரி. இந்த கிறிஸ் ஃபினான்ஷியல் லிமிட்டடில் சில இஷ்யூஸ் கோத்ரூ ஆகிட்டுருக்கு, சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்னுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட் நம்ம லிஸ்டட் கம்பெனியும் கிறிஸ் ஃபினான்ஷியல் லிமிட்டடையும் மர்ஜ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. போர்டு அப்ரூவல் கிடச்சிருச்சு. கூடிய விரைவில் அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போது டிசிஎஸோட அப்டேட்டுக்கு வரலாம். டிசிஎஸ் என்னடா டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. டிசிஎஸ் அண்ட் கூகுள் க்ளவுட் லான்ச் ஜெமினி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இன் கொல்கட்டா. இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான். NVIDIAவோட போடுறாங்க, கூகுளோட போடுறாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியோடையும் போடுறாங்க. டிசிஎஸில் ஒரு புத்துணர்ச்சி தெரியுதா இல்லை நம்மளுக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு எனக்கு தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் டிசிஎஸ் as well. ஜோதி லேப்ஸில் ஒரு சின்ன அப்டேட் தான். அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 6 ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ஜோதி லேப்ஸ் இல்லை, நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன், பட் வித்துட்டேன். எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ₹3.5 அவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர சில கீ மேனேஜரல் பர்சன்ஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க. சில பேர் வந்து ரீஅப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உள்ளே போய் டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோதி லேப்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22.8p ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ட்ரெயிலிங் பி தான் அது. இந்த வருஷத்தோட பி ஆப்வியஸ்லி இல்லை. இவங்க இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஏர்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த ஹெங்கல் லைசன்சிங் போனதுலேருந்தே ஐ திங்க் ஜோதி லேப்ஸில் ஒரு விதமான நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏர்னிங்ஸ் விழுந்தோன்னே திரும்ப அடிக்கிறாங்களா, ஆல்ரெடி சம்மடி வாங்கியிருக்கு, திரும்ப அடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு வெயிட் பண்ணி தான் தெரியும். 7,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி, இஃப் யூர் வெரி 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 லாங் டேர்ம் இன்வெஸ்டர், பல வருடங்களுக்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்னா மேபி யூ கேன் நிபிள் அட் தீஸ் லெவல்ஸ். பட் நிறையா பணத்தை இதில் கொட்டுறது எனக்கு அவ்வளோ பெரிய நல்ல முடிவாக தெரில. நீங்களே ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது நியூஜன் சாஃப்ட்வேருக்கு வரலாம். நியூஜன் சாஃப்ட்வேரில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று பார்த்துருந்தேன். என்டிடிவி ப்ராஃபிட் அவங்களோட ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. Q1 ரிசல்ட் வந்தோடனே நான் படித்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க எல்லா நம்பர்ஸுமே குவார்டர் ஆன் குவார்டர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் 41% குவார்டர் ஆன் குவார்டர், ரெவன்யூ ஃபால்ஸ் 21% குவார்டர் ஆன் குவார்டர், அண்ட் எபிட்டா நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எபிட் வந்து 67.2% ஃபால் ஆயிருக்கு சீக்வென்ஷியலி டு 46.8. சீக்வென்ஷியலினா குவார்டர் ஆன் குவார்டர் தான். 46.8 crores வந்து விழுந்திருக்கு. போன குவார்ட்டரில் 143 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் படித்தோன்னே இவங்க ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் விஷயங்களை மட்டுமே ஷேர் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. இதில் ஆனுவல் ரெக்கரிங் ரெவன்யூ மாடல் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நியூஜன் சாஃப்ட்வேரோட ப்ரெஸ் ரிலீஸ் எடுத்து பாருங்கள். இவங்க எல்லாத்துலேயுமே இயர் ஆன் இயர் தான் கொடுப்பாங்க. இயர் ஆன் இயர் தான் மோர் அப்ளிகபிள்னு கூட நான் நினைக்கிறேன். அது ஏங்கிறத அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணுறேன். பட் நியூஜன் ரிப்போர்ட்ஸ் ரெவன்யூ ஆஃப் 357 crores இன் Q1 FY27. இந்த வருஷத்தோட இந்த ஃபினான்ஷியலோட ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 357 கோடி அவங்க ரெவன்யூவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட்டாக 63 கோடியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 11% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு. போன வருஷம் FY26ஓட ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் அவங்க இதை விட கம்மியாக பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ 11% அதிகமாக பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் 26% வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு Q1 FY26. நியூஜனோட P&L உங்களுக்கு அடுத்து நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சில கீ ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். அவங்க ரெவன்யூ 11% க்ரோ ஆயிருக்கா, ஆனுவிட்டி ரெவன்யூ 14% க்ரோ ஆயிருக்கு Q1 இயர் ஆன் இயர் க்ரோத்தில் 254 crores. இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கரிங் ரெவன்யூ மாடல் மாதிரி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 63 கோடி, இதுவும் 26% க்ரோ ஆயிருக்கு. யூஎஸில் மட்டுமே அவங்களுக்கு 27% க்ரோத் காமிச்சிருக்காங்க. இதில்
வீரேந்தர் ஜீத் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இவர் தான் வந்து இப்போ அடுத்து வெளியில் போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறது என்னன்னு பார்த்துருவோம். Our SaaS and license subscription revenues grew 40% year on year to 60 crores. SaaS and license subscription revenues வந்து phenomenal growth-ஐ காமிச்சிருக்கு. புதுசாக 10 லோகோஸை வந்து அவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது தவிர பேங்கிங், இன்சூரன்ஸ், என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற ஃபீல்ட்ஸில் சில இம்பார்ட்டண்டான பார்ட்னர்ஷிப்ஸையும் போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட ஆனுவிட்டி ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் 254 crores இருக்கா, மொத்த ரெவென்யூவே 357 crores. ஸோ கிட்டத்தட்ட 60-70% மேலே அவங்களுக்கு ஆனுவிட்டி ரெவென்யூலேருந்து தான் கிடைக்குது. இது வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டும் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் ரெவென்யூஸ் 146 crores, 21% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. சாஸ் காம்போனன்ட் வந்து 40% இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ நம்ம மோரலஸ் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். நியூஜென் சாஃப்ட்வேரோட குவார்டர் ஆன் குவார்டர் நம்பர்ஸ் இங்கே நான் வந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தேன். கீழே இயர் ஆன் இயர் நம்பர்ஸ் போஸ்ட்டாக போட்டிருந்தேன். நான் கீழே அதுக்கு எழுதியிருந்தேன். ரிப்போர்ட் வந்தோன்னே இமீடியட்டாக நான் கிளான்ஸ் பண்ணேன். அதுக்கு வச்சு நான் ஒரு போஸ்ட் போட்டேன். கோ அண்ட் ஹேவ் அ லுக் அட் தேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் எனி ஸ்க்ரீனர். நம்ம ஸ்க்ரீனர் ஆப்பில் அடுத்து பார்ப்போம். அவங்களோட குவார்ட்டர்லி நம்பர்ஸை பாருங்கள், இயர் ஆன் இயர் நம்பர்ஸ் பாருங்கள். ஜூன் குவார்ட்டர் ஆஃப் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் ரொம்பவே வீக்காக தான் இருக்கும். நான் அடுத்து அதை உங்ககிட்ட காட்டுறேன். ஐ பர்சனலி பிலீவ் தட் வி ஷுட் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் இயர் ஆன் இயர் நம்பர்ஸ். ஏன்னா இவங்க ஒரு ரெக்கரிங் ரெவன்யூ மாடலில் இருக்காங்க. ஸோ சீசனாலிட்டி இங்கே ஒரு முக்கியமான ரோலை வகிக்குங்கதை நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். பெருசாக யாரும் கமெண்ட் பண்ணல. ரூபேஷ் ராஜுங்கிறவர் வில் கண்டினியூ டு ஹோல்டுன்னு சொல்லியிருக்காரு. பிலோ 500 இஸ் அ குட் கேட்ச்னு சொல்லியிருக்காரு. ஐ டிட் நாட் ஹேவ் மனி during last correction as I invested heavily on large cap IT. Now I have some free capital. If it corrects and goes below 500 I will have to enter ன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் பூபதி ராஜாங்கிறார். I still remember the moment I started investing in Newton Technology in 2022 after completely analyzing the company for more than 6 months. At that point of time, it was 440% profit. Now 27% profit, giving me the opportunity to add more. All June quarter has been low for this company. Very, very right. Like you said, I only see year-on-year performance. Absolutely right. Good PEG ratio, good EPS growth, strong promoters, less debt. I have full conviction CB. Even now with 24 PV, I may look for 1-2 per day. சொல்லியிருக்கார். அந்த 1-2 per day நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். பட் இவர் கரெக்டாக இந்த கம்பெனியை பார்க்குறாருங்க நான் நம்புகிறேன். ஏங்கிறத நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம நியூஜனோட ஸ்க்ரீனர் ஆப்பில் தான் இருக்கும். அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்துட்டு 2023 இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் ரெவன்யூ பார்க்கலாம். நம்ம மார்ச் 2023 எடுத்துக்கோங்க. எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் 305 crores பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜூனில் உடனே ஒரு ட்ராப் தெரியுதா? அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 80 கோடி பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து 30 கோடிக்கு ட்ராப் ஆயிருக்கு. அப்படியே 2024க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. 375 crores அவங்க ரெவன்யூவாக இருந்திருக்கு. 350 ட்ராப் ஆயிருக்கு. திரும்ப 105 கோடி அவங்க நெட் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. ஆனால் 48 கோடி அவங்க நெட் ப்ராஃபிட் ட்ராப் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் த இயரில். 2025 ஜம்ப் பண்ணுவாங்க 108 கோடி மார்ச் 2025. ஆனால் ஜூனில், அதாவது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 50 கோடி தான் நெட் ப்ராஃபிட். சேல்ஸும் டிக்ளைனாக இருக்கா 430 321. இப்போ அதே மாதிரி 453 crores பண்ணியிருக்காங்க மார்ச் 2026. இந்த வருஷம் 356 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 106 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில், அதாவது ஃபஸ்ட் குவார்ட்டர் FY 2027 68 கோடியா ஏதோ பண்ணியிருக்காங்க. எனிவே நம்ம ஜூன் 2025, ஜூன் 2024, ஜூன் 2023 பார்க்கும்போது சீக்வன்ஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரோட சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இயர் ஆன் இயர் பாருங்கள் 30லேருந்து 48, 48லேருந்து 50, இப்போ 50லேருந்து 60 சம்திங் பண்ணியிருக்காங்க. சேம் அப்ளைஸ் டு சேல்ஸ். 252லேருந்து 315, 315லேருந்து 321, இப்போ 321லேருந்து 357 சம்திங். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா இந்த இயரில் இப்போ ஜூன் ஆரம்பிச்சிட்டோம்ல, அதுலேருந்து அவங்க கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிறாங்கிறது. ஜூன் 2023லேருந்து பாருங்கள் 30 crores, 48 crores, 68 crores, 105 crores. ஓகேவா? மறுபடியும் அடுத்த ஜூனில் ரீசெட் ஆயிரும். 48, 70, 89, 108 க்ரோத்தா. திரும்ப அடுத்த ஜூனில் ரீசெட் ஆயிரும் 50, 82. இந்த டிசம்பர் குவார்ட்டர் சுமாராக இருந்தது. ஐ திங்க் ஏதோ லேபர் கோட் இஷ்யூ ஏதோ இருந்தது. அதுக்கப்புறம் அதர் இன்கமில் ஒரு 15 கோடி போயிருந்தது. அதை பற்றி அவங்க ஆடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மார்ச்சில் மறுபடியும் ரைஸ் ஆயிருக்கு 106 crores. ஸோ இப்போ ஜூனில் குவார்ட்டர் நம்மளுக்கு வந்துருச்சு. மார்ச்சோட சுமார் தான், பட் போன வருஷம் ஜூனோட பெட்டர். இப்போது ஒரு குவார்ட்டரும் வரும்போது இனிமேல் நம்ம குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நம்பர்ஸ் அண்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டுறாங்களாங்கிறத பார்க்கணும். அது இம்பார்ட்டன்ட். பட் ஜூன் குவார்ட்டர் ஹஸ் பீன் சீசனலி வீக்குங்கிறத நம்ம பார்த்தாலே தெரியுது. ஒரு 5 minutes தான் இருக்கும். இதை போய் நம்ம ஸ்டடி பண்ணோம்னா நம்மளுக்கே வந்து பேட்டர்ன் க்ளீனாக மண்டையில் ஏறிடும். ஸோ ஐ எம் நாட் வெரி வரிட் அட் ஆல் அபவுட் தேர் க்ரோத் ரொம்ப ஃபினாமினலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் தே ஹேவ் ப்ராமிஸ்ட் 20% லாங் டேர்ம் க்ரோத் ரேட் விச் ஐ திங்க் தே கேன் ஈஸிலி அச்சீவ். அவங்களோட சாஸ் பிஸ்னஸ் க்ரோத்தை பார்த்தாலே தெரியுது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட்டாகவும் இருக்குது. இப்போவே அவங்க வந்து கிட்டத்தட்ட டீன்ஸில் க்ரோ ஆகிட்ருக்காங்க. அது 20% மேலே கொண்டு வரது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அவங்க க்ரோ ஆகலைனாலும் டபுள் டிஜிட்லேயே க்ரோ ஆகிட்டு இருந்தாலும் கூட, அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் 20 கீழே வாங்கினா ஐ ஹேவ் அ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது.
அவங்க 20% க்ரோ ஆகுங்க, நான் 1 பெக் ரேஷியோ கீழே வாங்கணுங்கிறதுக்காக சொல்ல. 20%ல் க்ரோ ஆகாமல் போன ஒரு கதை இருந்ததுன்னா அவங்களால லோ டபுள் டிஜிட்ஸில் தான் க்ரோ ஆக முடிஞ்சதுனாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிச்சு தான் அதுக்கு நான் 2 பெக் ரேஷியோ வச்சு 20 PE ஆர் பிலோங்கிறத கொண்டு வந்தேன். பட் இப்போ கூட அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். யாரோ ஒரு பெரிய ஜீனியஸ் வந்து ஸ்டாக் PE 25 இருக்குது, டிசிஎஸ்ஸுக்கே வந்து 15 தான் இருக்குது, எவன்டா இதெல்லாம் தொடுவாங்கிற மாதிரி கேட்டாங்க. என்னோட முக்கியமான பாயிண்ட்டே என்னென்னா, இவங்களோட க்ரோத் ரேட் என்ன, டிசிஎஸோட க்ரோத் ரேட் என்ன. ஆப்வியஸ்லி இவங்களுக்கு PE ரேஷியோ அதிகமாக தான் இருக்கும். இவங்களோட ஃபார்வர்ட் PE ரேஷியோ இவங்களோட ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமில் தான் இருக்கும் கம்பேர்ட் டு டிசிஎஸ் லோ சிங்கிள் டிஜிட்டில் க்ரோ ஆகுது, அதுக்கேற்ற PE தான் தரணும். அது ஒரு பெரிய லெகசி கம்பெனிங்கிறதுக்காக அவங்க கொடுக்குற ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேட்டுக்கு 70-80 PE கொடுக்க முடியாதுல்ல. ஏற்கனவே அதை 40 PE இப்போ கொடுக்கறதுக்கு வருத்தில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் டிசிஎஸ்ல எனக்கு எக்ஸ்போஷர் இருக்குது, நான் டிசிஎஸ்ஸை மட்டப்படுத்தவே இல்லை. உங்களோட பார்வையில் ஒரு குறை இருக்குங்க தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நிறைய பேருக்கு சின்ன கம்பெனி மேலே ஒரு அவர்ஷன் இருக்கும், இல்லை தெரியாத கம்பெனி பற்றி சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசுகிற ஒரு விஷயம் இருக்கும். நானுமே அந்த தவறை பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பேன், பட் நம்மளே சில தவறுகள் படித்ததுக்கப்புறமே பண்ணுவோம். படிக்காமல் பேசுகிறவங்கள பார்த்தா கொஞ்சம் லைட்டாக காண்டாக தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் இப்போது சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ்க்கு வரலாம். சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸில் நான் ஆக்சுவலி ஒரு தவறு பண்ணிவிட்டு அது என்னங்க முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவங்க 3750 crores வந்து கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஆக்சுவலி அவங்களோட சர்வீசஸ் ரெவன்யூக்கு மட்டும்தான். சர்வீசஸ் ரெவன்யூவை நாங்கள் காம்பவுண்ட் பண்ணுவோம் 13-14%. 3750 to 3950 crores பை FY 13 சொல்லியிருக்காங்க. பட் அவங்க டோட்டல் ரெவன்யூ அதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வி வர் பீயிங் ஈவன் மோர் கன்சர்வேட்டிவ் தேன் வி ஆக்சுவலி வருங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ 3750 கோடி அதில் 2 times சேல் ஆனால் கூட அவங்க 7500 crore மார்க்கெட் கேப்பாக இருப்பாங்கன்னு சொன்னால, இந்த 3750 கோடி அவங்களோட சர்வீசஸ் ரெவன்யூ மட்டும்தான். டோட்டல் ரெவன்யூ கேன் பி 5-10% ஹையர் அஸ் வெல். ஸோ அவங்க 4000 கோடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இல்லை இவங்க இந்த கைடன்ஸே வந்து ஸ்டாண்ட் பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்க 3750 தான் பண்ணாங்கன்னா கூட அவங்க ஒரு 7500 crore மார்க்கெட் கேப்பில் இருந்தால் ஃபேராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பை FY 30. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி FY 27க்கு அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, எங்கே இருக்குது FY 27 கோல்ஸ்? ஓகே, டோட்டல் ரெவன்யூ 13-17% growth, 2800 to 2900 crores வந்து அவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீசஸ் ரெவன்யூக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே எபிட்டா மார்ஜினை பார்ப்போம், 25+%, அதாவது 25%க்கு மேலே நாங்கள் பண்ணுவோங்க தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சிஎம்எஸ் இன்ஃபோசிஸோட போன வருஷத்துக்கு வரும். FY 26 அவங்களோட எபிட்டா வந்து 24.1% இருக்குது. மார்ஜின் 25% ஆர் அபவ் இருக்க போதுங்க தான் சொல்லியிருக்காங்க. எபிட்டா 600 கோடியில் இருக்குது. அதாவது 2487 crores அவங்க பண்ணியிருக்காங்க டோட்டல் ரெவன்யூ. அதில் அவங்களோட எபிட்டா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன், அமோர்டைசேஷன் பார்த்தோம்ல, அது வந்து 600 கோடி விச் இஸ் 24%. இப்போ அவங்க 2800 பண்ணாங்கன்னா அதில் 25% ஆர் மோர்னு சொல்லியிருக்காங்க. 25% நம்ம வச்சுப்போம். அப்போ 2800/4 கிட்டத்தட்ட 700 crores அவங்களோட எபிட்டாவாக இருக்கும் இன் FY 27. 100 கோடி எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறாங்க விச் இஸ் 15% இன்க்ரீஸ் ஃப்ரம் FY 26. FY 27ல் எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அவங்க பேட் மார்ஜின் க்ரோத்தே இல்லை, 12.2% வச்சா கூட 12.2% ஆஃப் 2800 crores-ங்கிறது 341 கோடி. 341 கோடி. அவங்க FY 26ல் பண்ணது எவ்வளோ? 303 கோடி. ஸோ இட் இஸ் ரஃப்லி 10%, ஆக்சுவலி 13%. நம்ம 10% ஹையர்னே வச்சுப்போம். அப்போ அவங்க EPS என்னவாக இருந்திருக்கு போன வருஷம்? 303 crores பண்ணுற இடத்துல அவங்களுக்கு EPS 18.43. இப்போ இங்கேருந்து 1.84 அதிகமாக இருக்கணும், 10% அதிகம் தான், விச் வில் பி 20.2. நம்ம ஈஸி கேல்குலேஷனுக்கு 20ன்னு வச்சுப்போம். 20 times ஏர்னிங்ஸில் அவங்க இப்போ இருக்கிற 14.3லே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா கூட 290 rupees இருக்கும், விச் இஸ் ரஃப்லி அரௌண்ட் 8%, 9% தான் ஹையர். ஓகேவா? இது வந்து FY 27க்கு. இதில் நம்ம எவ்வளோ கன்சர்வேட்டிவான அசம்ஷன்ஸ் எடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க நெட் ப்ராஃபிட் 13% அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட கால்குலேஷன் படி. நம்ம 10% தான் எடுக்கிறோம், கிட்டத்தட்ட 30% கம்மியாக எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி லோவர் சைடு கொண்டு வரோம். அண்ட் FY 27ல் அவங்க நிஜமாலே அந்த 12.2% நெட் ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு வேறு அசியூம் பண்ணியிருக்கோம். பட் மேனேஜ்மெண்ட் ஹஸ் கைடட் ஃபார் அன் இம்ப்ரூவ்மெண்ட். இவ்வளோ கன்சர்வேட்டிவான அசம்ஷன்ஸ் பண்ணியுமே 7-8% FY 27 இங்கேருந்து அதிகமாக தான் முடிய போகுது 9 months. பட் 7-8%ங்கிறது ரொம்ப மினிமலான ரிட்டர்ன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். FD ரிட்டர்ன்ஸோட கொஞ்சம் அதிகம் தான் வச்சுக்கோங்க. பட் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் ஃபேர் வேல்யூ ஷுட் பி வே ஹையர்னு நான் நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் சீப் வேல்யூஷன்ஸில் இப்போ ட்ரேடும் ஆகிட்டுருக்காங்க. FY 30க்கு 3750 crores நம்ம பார்த்தது ஆக்சுவலாக அவங்களோட சர்வீசஸ் ரெவன்யூ மட்டும்தான். நம்ம கன்சர்வேட்டிவ் அதுதான் ஓவரால் ரெவன்யூனே கூட எடுத்துப்போம். அதுக்கு 12.2% நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 430 கோடி அந்த மாதிரி வருது, விச் இஸ் 30-40% ஹையர் ஃப்ரம் வேர் வி ஆர். இது எல்லாமே கன்சர்வேட்டிவான ஒரு வியூ பாயிண்ட். இவ்வளோ கம்மியாக அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. இருந்தாலும் நான் வந்து கன்சர்வேட்டிவாக யோசித்து பார்க்கும்போது
சிஎம்எஸோட மார்க்கெட் கேப், சிஎம்எஸோட ஷேர் ப்ரைஸ் இங்கேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க தான் நம்புகிறேன். நவ் தேர் ட்ரேடிங் அட் வெரி வெரி சீப் லெவல்ஸுங்க தான் நான் நம்புகிறேன். பி ரேஷியோ எடுத்து பாருங்கள், ஆல் டைம் லோஸில் இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸ் எடுத்து பாருங்கள், ஆல் டைம் லோவில் இருக்குது. 2 டைம்ஸோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, விச் ஐ திங்க் இஸ் வெரி வெரி அன்ஃபேர். பட் மார்க்கெட் இப்படி தான் பிஹேவ் பண்ணும். இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் யோசிக்கிறீங்க, கான்ட்ரேனாக யோசிக்கிறீங்கன்னா ரொம்பவே பேஷன்ஸ் டெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 1-2 வருஷத்துக்கு வந்து மார்க்கெட் உங்களை போட்டு பலார்னு அடிக்கும் கன்னத்தில். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு பாயிண்டில் தெரியாமல் அடிச்சிட்டம்பான்னு மார்க்கெட் நம்ம கீழே வந்து நிற்கும். நம்மக்கிட்ட காலில் விழும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே போகலாம். ஸோ வி நீட் டு பி பேஷண்ட். ஒரு புவரான அனாலஜி தான், இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். பட் ஐ ஹோப் யூ கெட் த பாயிண்ட். ஸோ இட் வில் பி பேஷன்ஸ் டெஸ்டிங். பொறுமையாக இருக்கிறத தவிர நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. கான்ட்ரே அண்ட் பெட்ஸ் எடுத்தாலே பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ட்ரேன்னு சொன்னனால எனக்கு ஐஎக்ஸ் ஞாபகம் வந்து எனக்கு 5.48% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. 125 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் சந்தோஷமாக எப்போயாவது தான் ஐஎக்ஸ் பற்றிலாம் இந்த மாதிரி ஹாப்பினஸ் வரும். அதனால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐஎக்ஸில் இந்த ஐஜிஎக்ஸ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஏற்றம் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் தவிர அந்த ரிஸ்க்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ரொம்ப யுஃபோரிக்காக போயிட்டு இங்கேருந்து ஏறிக்கிட்டே போகும்னு நினச்சி யாரும் போய் துரத்தி வாங்க தேவையில்லைங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இல்லை யுவர் பில்டிங் அ பொசிஷன் ஸ்லோலி, இல்லை ஐஎக்ஸ் பக்கமே நான் போக மாட்டேன், என்னவாக இருந்தாலும் காரணம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன். அண்ட் இன்னொரு கான்ட்ரேன் பெட், ஐஎக்ஸ் சிஎம்எஸ் ஆப்டர்ஸ், ஐஎக்ஸ் சிஎம்எஸ் ஆப்டர்ஸ்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆப்டர்ஸ் வேல்யூ ஹவுசிங் இன்றைக்கி மறுபடியும் 300 ரூபாய்க்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஆப்டர்ஸில் ஒரு காலத்தில் நம்ம கான்ட்ரேன் இன்வெஸ்டர்ஸாக இருந்தோம். இப்போ நம்ம ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இடத்துல வாங்கிட்டு ஆப்டர்ஸ் நல்லா ஏறிட்டு போகும்போது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்னா இட் வாஸ் பிகாஸ் வி வர் பேஷண்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் அ இயர். ஆப்டர்ஸ் 320 330லேருந்து கரெக்டாக 270 வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வாங்க ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். 200 ரூபாய் வரைக்கும் கன்னத்தில் எவ்வளோ அடி வாங்கியிருப்போம் யோசிச்சு பாருங்கள். 200 ரூபாய் வர வரைக்கும் அடி மேலே அடி வாங்கி இருந்தாலும் கன்விக்ஷனை பில்ட் பண்ணி கீழே வாங்கி இப்போ மறுபடியும் 300 ரூபாயை தொட்டிருக்கு. இங்கேருந்து இது கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது என்டையர் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆப்டர்ஸை மட்டும் நான் சொல்லலை, ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கிற நிறையா கம்பெனி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். என்கிட்ட ஆப்டர்ஸ் இருக்குது, அவ்வளோதானே வித்தியாசமே தவிர ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் திஸ் என்டையர் இண்டஸ்ட்ரி வில் டூ வெல் இன் த கம்மிங் வீக்ஸ், குவார்ட்டர்ஸ், மேபி இயர்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுமே ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணலாமேங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். எனிவே இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் லைக் சிஎம்எஸ், ஆப்டர்ஸ், ஐஇஎக்ஸ் அண்ட் டிசிஎஸில் ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். நியூஜன் சாஃப்ட்வேர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எஸ்பிஐ ஃபண்ட்ஸோட ஐபிஓ பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் பர்சனலாக ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறத ஒரு முடிவாக எடுத்திருக்கேன். அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சில பேர் வந்து இந்த என்டையர் கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஐ பர்சனலி டோன்ட் லைக் இன்வெஸ்டிங் இன் ஐபிஓஸ். ஸோ நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறேன். லிஸ்டிங் கெயின் ரொம்ப ஜூஸியாக பயங்கரமான ஒரு பாப் இருக்கும்னு எதிர்பார்த்து வேணால் நான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 20-25% தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், நம்மளுக்கு அலாட் பண்ணக்கூடிய லாட்டே 1-2 இருக்கும். அதில் பெரிய லெவலில் எனக்கு இந்த கெயினும் கிடைக்காதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்வெஸ்ட் பண்ணல. நீங்கள் யாராவது எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா இல்லையானதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்கிவ் மீ, நான் வந்து அதை பற்றின அப்டேட் எதுவுமே கொடுக்கல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.